தலைவர் மாஸ் பண்ணிட்டாரு, செம்மையா இருக்குது. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தலைவர் வந்து நான் அப்போ ஃபர்ஸ்ட்ல வந்தார் இல்லையா 79 அந்த மாதிரி, அது தீ படத்தை மறுபடியும் பார்த்த மாதிரி தீயா இருக்குது படம். எல்லாரும் பாருங்க, வாழ்த்துக்கள். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு சார். லோகேஷ் கனகராஜோட அவரோட டேரக்டர் கொண்டு வந்திருக்காரு, பக்காவா இருக்கு. ஆமா சார், இதுல மாஸ் எல்லாருக்குமே கரெக்டா கொடுத்திருக்காரு. லோகேஷ் கனகராஜ் எல்லாருக்குமே ஈக்குவல் மாஸ் கொடுத்திருக்காரு. வெரி குட் டேரக்டர் சார். டைம் ஸ்கிரீன் விட்டு கண்ணு வெளில போல எங்கேயுமே, அவ்வளவுதான். ஸ்கிரீன் விட்டு கண்ணு எங்கேயுமே வெளில போல. கிளைமேக்ஸ் பக்கா இருந்தது சார். நல்ல சூப்பர் படம். தலைவர் இதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் படம் விறுவிறுப்பா போகுது, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இதுல ஃபர்ஸ்ட் ஹாப் ஒரு டைம், செகண்ட் ஹாப் ஒரு டைம் பிரிக்க முடியாது. படம் ஃபுல்லாவே மாசு. தலைவர்னா எப்பவுமே மாசு. எங்க எதிர்பார்ப்புக்கு மேல இருக்குது. சூப்பர் ஸ்டார் வாங்க. அதாவதுங்க, சூப்பர் ஸ்டார் தலைவரோட ரஜினிகாந்த் அவருடைய பொன்விழா ஆண்டுல சன் பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான படம் வந்து மிக சிறப்பாக வந்திருக்கு. அதாவது தலைவர்னாக்கா சாதனையோ சரித்திரமோ, அது ரெண்டுத்தையும் சாதனை படைக்கிறது அவர் தான், சரித்திரத்தை படைக்கிறது அவர் தான். ஆனா அது உடைச்சு மறுபடியும் கூலியில வெளிப்படுத்திருக்காரு. படம் மிக பிரம்மாண்டமா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் தான் செம மாஸ். எல்லாத்துலயுமே தலைவர் பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு படம். லோகேஷ் கனகராஜா அத்தை தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவர் இப்பவுமே சரி, அப்பத்துல இருந்தே சரி, அவர் சின்ன வயசுல இருந்து இன்னுமே அவர் இன்னும் வேற லெவல். அவர் இன்னும் இதுக்கு மேலே கலக்கினே இருப்பாரு. நன்றி, வாழ்த்துக்கள். செம்மையா இருந்தது. எல்லாரும் பார்த்து சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. அவருக்கு எங்களுக்கு நானா வித்தியாசம். அவரு எங்க இருக்கிறாரு, நாங்க எங்க இருக்கிறோம். அவருதான் டாப், வேற லெவல். அவரு படம் ஹை வோல்டேஜ் பவர் ஹவுஸ் தான், அந்த அளவுக்கு மாசா இருக்கு. பவர் ஹவுஸ் இது பண்ணாங்க, ப்ரோமோட் பண்ணானுங்க. இது வந்து ஹை வோல்டேஜ் பவர் ஹவுஸ். சும்மா லோகேஷ் கனகராஜுக்காக வந்து ஹைப் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லண்டன்ல பிளைட்ல வந்து தலைவரோட ஸ்டில்ல வச்சுட்டு ஒருத்தர் வந்து ரவுண்ட் வச்சிருக்கான், ஃபுல்லா இது பண்றான், பெர்ஃபார்ம் பண்றான். அவனுக்கு என்ன தெரியும் லோகேஷ் கனகராஜ் பத்தி? தலைவரோட மாஸ் தான் இது. நம்மள ஆண்டா வெள்ளக்கார. அவங்க லண்டன்ல வந்து தலைவர் வந்து கலக்கிறாரு, அங்க அவனுக்கு அவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு. பவர் ஹவுஸ் தான் வந்து இதான் பவர் ஹவுஸ். ரியல் பேன் இண்டியா மூவி இது. எல்லா பேன் இண்டியா வந்து அவர் எப்போ பண்றது, பேன் வேர்ல்டு மூவி இது. அந்த அளவுக்கு கலைவிக்கிற படம். வயசு வித்தியாசம் கிடையாது தலைவர். இன்னும் ஏன் பொண்ணு வரும், அதுக்கு பொண்ணு விட வரும். தலைவர் ரீலீஸ் கூட இதே மாதிரி நாங்க ஹைப் கொடுப்போம், இதை விட பெட்டராகவே கொடுப்போம். ரெண்டு ஆஃப்மே நல்லா விறுவிறுன்னு விறுவிறுப்பா இருக்கு. அடுத்த என்ன நமக்கு ஒரே இன்ட்ரெஸ்டா இருக்கு. படம் நல்லா, ரொம்ப நல்லா இருக்கு. அல்டிமேட் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தலைவர் ஃபுல்லா புகுந்து விளையாடி இருக்காரு. இன்னும் தலைவருக்கு வந்து இன்னும் 10 படம் நடிச்சா கூட இதே கிரேஸ் இருக்கும். மாஸ் தலைவர் தான். ஸ்டார் தான். அவர் மாதிரி இதுக்கப்புறம் யாரும் வர முடியாது, பண்ண முடியாது. சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் படம்னா இதுதான் படம். மாசு காரணம் ஒரு தேட்டர்ல அது மாசு. 16 வயதுல இருந்து மாசுன்னா இது மாசு. இதுக்கப்புறம் தலைவர் தான் 16 வயசு, அவரு இளமையே. இதுதான் சூப்பர் ஸ்டார். எனக்கு வயசு 62. அபூர்வ ராகல்னு படம் பாத்துக்கிறேன். இன்னைக்கு தலைவர் படம் ஒண்ணு கூட நான் விட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஷோ தான் பாப்பேன், அது கூட. ஆனா தலைவர் படம் 1000 கோடி கண்டிப்பா அடிக்கும். இதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. எந்த நடிகரும் அவர்கிட்ட நிக்கவே முடியாது. ஆனா அன்று எழுதப்பட்ட அபூர்வ ராகல இருந்து இன்று வரக்கூடிய கூலி வரைக்கும் 50 ஆண்டு நிறைவு பண்ணியிருக்காரு. அதுக்கு முதல்ல தலைவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பயங்கரமான படம். ஒன்னேதான் சொல்றேன், இதயம் இல்லாதவர்கள் கொடுக்கட்டும் சற்றும் தொல்லை, எதற்கும் உண்டு ஒரு எல்லை, நாங்கள் உச்சரிப்போம் ரஜினி என்ற சொல்லை. எங்க தலைவனுக்கு நிகரான தலைவன் இந்த உலகத்திலே எவரும் இல்ல. இதான் உண்மை. தலைவன் தான். வேற லெவல் இருக்கு படம். மரண மாசு. வேற லெவல். தலைவரோட 75 வயசுல 50வது கால திரையுலக பயணம் சூப்பரா இருக்கு. இந்த படம் கண்டிப்பா 1000 கோடி அடிக்கும். தலைவா 6லும் முன்னோடு தான், 60லும் முன்னோடு தான், அடுத்த பிறையிலும் முன்னோடு தான். தலைவா, ஐ லவ் யூ தலைவா. 1000 கோடியில 2000 கோடி அடி கண்டிப்பா அடிக்கும். கம்பல்சரி 2000 கோடி. தலைவர் மாசுனா மாசுதான். 75 வயசுல இந்த அளவுக்கு இது பண்ணிருக்காருன்னா அந்த மாசு யாராலையும் அடிக்க முடியாது. நேத்தோட 50 வருஷம் முடியுது. ஆனா இது 50 கோடிக்கு 500 கோடி இல்ல, 1000 கோடி இல்ல, 1500 கோடி அடிச்சு இது முதல் முறையா பெரிய ரெக்கார்ட் படைக்கும் தமிழ்நாட்டிலேயே. பெரிய ஜெயலலிதா கண்டிப்பா வந்து பாருங்க படத்தை. சூப்பரா நடிச்சு. ஜெயலலிதா படம் அளவு இல்ல, அது 1000 கோடி எதிர்பார்த்து அந்த அளவுல இருக்கு. ஜெயலலிதா தான் டாப். தலைவர் படம் தான் இருந்தாலும் ஓப்பனா சொல்லல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருந்து, செகண்ட் ஹாஃப் சூப்பராக செகண்ட் ஹாஃப் சொதப்பிட்டாங்க. சரி, தலைவருக்காக எதுவும் சொல்ல முடியல. ஜெயலலிதா லெவல் இல்ல. கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் எதிர்பார்த்த லெவலா இல்ல.
ஆனா ஜெயிலர் லெவல்ல போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓப்பனா தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பரபரப்பா போச்சு, சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் இருந்துச்சு. அமீர் கான் என்ட்ரி சூப்பரா இருக்கு. மற்றபடி படம் சூப்பரா ஓகே, நல்லா தான் பண்ணிருக்காங்க. எல்லாரும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஆல் நைஸ், சூப்பரா இருக்கு மூவி. எல்லாருமே நல்லா நடிச்சுக்கிறாங்க. எல்லாருமே நல்லா இருக்குது. படம் 100% 1000 கோடி வசூல். தலை சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் தான். இந்தியாவுக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான். சூப்பர் ரஜினிகாந்த் தான்.